6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அம்மா, அப்பாலாம் வந்து விவசாயம் தான் பண்றாங்க. ஆடு, மாடு தான் வச்சு வளர்த்து சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. நான் வந்து இப்ப கொங்கு நாடு பொறியியல் கல்லூரியில அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டேன். இப்போ வந்து எனக்கு கேட் எக்ஸாம் எழுதி அதில வந்து ஆல் இண்டியா ரேங்க் 105 எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஐஐடி கரக்பூர்ல லேண்ட் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங்ல எனக்கு சீட் கிடைச்சிருக்கு. இதுக்கு வந்து ரொம்ப கல்லூரி நிர்வாகமும், என்னோட டிபார்ட்மெண்ட், ஹெச்ஓடி, ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க இல்லைனா நான் இதை அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டேன். டெய்லியும் வந்து 4 to 5 டைம் கொடுத்து படிக்க வச்சு மெட்டீரியல் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. கேட் பற்றின அவேர்னஸ், அதோட கரியர் எல்லாமே சொன்னனால எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ நான் என்னோட எஃபெக்ட் போட்டு படித்தேன். 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். படிச்சுட்டு காலேஜ் வரும்போது எனக்கு 7.5ல ஃப்ரீ சீட் கிடச்சிது. ஃப்ரீ சீட்டில் படித்தேன். இப்போ வந்து அந்த ஐஐடி கரக்பூர் போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா, அப்பாலாம் வந்து விவசாயம் தான் பண்ணுறாங்க. ஆடு, மாடு ஆடு, மாடு தான் வச்சு வளர்த்து சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நான் காலேஜ் போகிறது அம்மா, அப்பாலாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.